ரெண்டு புக்கு கொடுக்க சொல்லு சரியா. நாளைக்கு ஒழுங்கா உங்க டீச்சர் கிட்ட பேசுவேன். நாளைக்கு ஒழுங்கா எக்ஸாம் எழுதுறதுன்னு கேட்பேன். எதுவும் ஏதாவது எக்ஸாம் எழுதாமலாம் இருக்கக்கூடாது சரியா. நாளைக்கு போய் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதணும் நான் கேட்பேன்னு அன்போடு மாணவனை கண்டித்த மாவட்ட ஆட்சியர். போய் சொல்றேன். எப்பதான் படிக்கலான்னு இருக்க? படிப்பு முக்கியம்பான்னு மாணவனுக்கு அறிவுரை வழங்கினது பலரையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. எப்பதான் படிக்கலான்னு இருக்க? போய் சொல்றேன். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்திருக்காங்க. அப்போ அந்த பகுதியில 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் உடனடியா அந்த மாணவனுடைய வீடை தேட சொல்லியிருக்காங்க. நேரடியா அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மாணவனுடைய வீட்டுக்கு போய் முதல்ல அவருடைய பெற்றோர்கள் கிட்ட பையனை படிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவனை அழிச்சு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதணும் நான் கேட்பேன், படிக்கணும் தம்பி, படிப்பு ரொம்ப முக்கியம், 10ஆம் வகுப்பு பொது தேர்வு நீ எழுதணும், நான் உன் ஆசிரியர் கிட்ட கேட்பேன் அப்படின்னு அன்போட கண்டிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இதை பார்த்து எல்லாரும் நெகிழ்ந்து போயிருக்காங்க. நீ எப்படி தேர்வு எழுதுற அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவனை கூப்பிட்டு பேசினது இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.